வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு பாட்டிங்க முதலை, குரங்கு, முயல் இந்த 3 நண்பர்களுடைய கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வாங்க. ஒரு பெரிய பச்சை காட்டில் ஒரு அழகான நதி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நதிக்கரையில் நிறைய விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அதில் முதலை, குரங்கு, முயல் இந்த மூவரும் ரொம்ப சந்தோஷமான நல்ல நண்பர்கள். முதலை நதிக்குள் இருந்தாலும் இதயத்தில் நல்லவன். குரங்கு நதிக்கரையில் உள்ள மாங்காய் மரத்தில் ஏறி பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்து, முயல் புல்வெளியில் ஓடி விளையாடி ரொம்ப சந்தோஷப்பட்ட புத்திசாலி. மூவரும் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக கூடி பேசி மகிழ்வது வழக்கம். ஒரு நாள் குரங்கு முதலைக்கு சொல்லியது, முதலை நண்பா, இந்த மரத்தில் ரொம்ப இனிப்பான மாம்பழங்கள் இருக்குது. நீங்கள் நீரில் மட்டும் இருந்திருக்காமல் கொஞ்சம் ருசிச்சு பார்ப்பீர்களா? இதோ நான் ஒரு பழம் எறிகிறேன். முதலை மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு, வாவ், ரொம்ப சுவையாக இருக்கிறதே என்று மகிழ்ந்தது. அந்த நாளிலிருந்து குரங்கு தினமும் முதலைக்கு பல மாம்பழங்களை தூக்கி எறிந்து கொண்டே இருந்தது. முயலும் அந்த நட்பை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக, இந்த நட்பு ரொம்ப நன்றாக இருக்கு என்றது. ஒரு நாள் குரங்கு முதலைக்கு சொல்லியது, முதலை நண்பா, இந்த இனிப்பான மாம்பழங்களை வீட்டுக்கு கொண்டு போய் உன் மனைவியிடம் கொடு, அவளும் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடையட்டும் என்றது. முதலை சிரித்து பதிலிட்டது, சரி, அவளும் ருசிக்கட்டும் என்று முதலை எல்லாவற்றையும் நேர்மையாக சொல்லிவிட்டது. குரங்கின் நட்பு, மாம்பழங்கள், கதைகள் எல்லாமே. முதலை மனைவி அதை கேட்டதும் பொறாமையுடன், அவன் இனிப்பான மாம்பழம் சாப்பிடுகிறான், தினமும் அவன் இதயமும் எவ்வளவு இனிப்பாக இருக்கும், நான் அதை சாப்பிட்டால் எனக்கு நல்ல ஆரோக்கியம் வருமே, நீ அவன் இதயத்தை கொண்டு வா என்றாள். முதலை அதிர்ச்சி அடைந்தது. அது முடியாத காரியம் அல்லவா என்றாலும் மனைவி கேட்டுவிட்டால் மனம் குழம்பியது. அடுத்த நாள் குரங்கு வழக்கம் போல் மாம்பழம் எரிந்தபோது முதலை பேசத் தொடங்கியது. குரங்கு, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைத்தாள். குரங்கு யோசித்தாலும் நட்பை நம்பி, சரி, எப்படி போறது என்றது. என் முதுகில் ஏறிக்கோ என்றது முதலை. நதியின் நடுவே சென்றபோது முதலை உண்மையை சொன்னது, நண்பா, என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டுமா? குரங்கு அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக யோசித்தது. அட பாவியே, என் இதயம் இங்கே இல்லை, நான் நாள்தோறும் சாப்பிட்ற மாமரத்தில் தள்ளவா இருக்கிறது, அதை எடுத்து வராமல் போயிடுறதுக்கு என்னை திருப்பி கரைக்கு இறக்கி வா என்றது. முதலை நம்பி குரங்கை கரைக்கு கொண்டு வந்தது. கரை அடைந்ததும் குரங்கு விரைவாக மாமரத்தில் ஏறி, முதலை, இதயம் உடம்புக்குள்ளத்தான் இருக்கும், மடையா, நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய், நான் உன்னை நம்பியதே தவறு என்று சொன்னது. முதலை வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றது. இதையெல்லாம் பார்த்த முயல் அமைதியாக சென்று முதலைக்கு, தவறு எல்லாரிடமும் நடக்கும், ஆனால் உண்மையாக வருந்தினால் மன்னிப்பு கேள் என்றது. முதலை மாமரத்தடியில் நின்று, குரங்கு நண்பா, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன், இனிமேல் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன், மன்னித்துவிடு என்றது. சில நிமிடம் யோசித்த குரங்கு, நட்பு நம்பிக்கையால் தான் வாழும், நீ உண்மையாக வருந்துகிறாய், இனிமேல் உண்மையாக நடப்பாய் என வாக்குறுதி கொள் என்றது. முதலை சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுத்தது. மூவரும் மீண்டும் நல்ல நண்பர்களானார்கள். என்ன குழந்தைங்களா, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒரு நண்பனோட உண்மையான அன்போடு பழகினால்தான் நம்ம பழக முடியும். நம்ம உள்ள ஒன்றை வச்சு வெளியில் ஒன்று நம்ம செஞ்சோம்னா நல்ல ஒரு சிநேகிதம் கிடைக்காது. அதனால் நல்ல நட்போடு பழகுங்க. நம்ம அடுத்த கதையில் சந்திக்கலாமா? பாட்டி கதைகள்.